சங்கீத புஸ்தகம் 121வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிங்க. சங்கீத புஸ்தகம் 121வது அதிகாரம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்னா, பாதுகாப்பை தருகிறாரா அவர் நம் மத்தியில இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை காக்கிறவர், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், அவர் உனது வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு எப்போதும் பாதுகாப்பான நிழலாய் இருக்கும்படியாக நான் இதை உங்களுக்கு லகுவான தமிழில் வாசிச்சு காமிக்கிறேன். இந்த வசனத்தை ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை கொடுக்குறாருன்றதை நம்ம பார்த்துட்டு ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற காரியங்களை நம்ம தியானிப்போம். சங்கீதம் 121:4-5. இஸ்ரவேலின் பாதுகாவலர், இஸ்ரவேலின் பாதுகாவலர் தூங்குவதில்லை, தேவன் ஒருபோதும் உறங்கார். கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறவர், அவரது மிகுந்த வல்லமையால் உன்னை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய மிகுந்த வல்லமையால நம்மளை பாதுகாக்கிறாராம். என்ன வல்லமையால பாதுகாக்கிறாரா? மிகுந்த வல்லமையால. அதுதான் அவருடைய நிழல்ல நம்ம இருக்கிறது. இங்க நம்ம வாசிச்சோம், அவருடைய நிழல்ல, அவருடைய வலது பக்கத்துல எனக்கு நிழலா இருக்கிறார். அவருடைய மிகுந்த வல்லமை நம்மளை பாதுகாக்க போகிறது இந்த மாதம் முழுவதும். அல்லேலூயா. அந்த பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கு 2 காரியங்கள் நாம் செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அந்த 2 காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்குறேன். நம்ம ஜெபிச்சு முடிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 16வது அதிகாரம் 8வது வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, சங்கீத புஸ்தகம் 16வது அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தில், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போ எப்ப இந்த பாதுகாப்பு நமக்கு முழுமையா கிடைக்கிறது, எப்ப அவர் நம்மை காக்கிறவரா இருக்கிறார், நமது வலது பக்கத்துல நமக்கு நிழலா இருக்கிறார், அதனுடைய முழுமையான அந்த பாதுகாப்பு, முழுமையான பாதுகாப்பு நமக்கு எப்ப கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சங்கீதக்காரன் நீங்க சொல்லியிருக்கிறபடி கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன், கர்த்தரை எனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன், மற்ற எல்லா காரியத்தையும் தூக்கி பின்னாடி வச்சுட்டு ஆண்டவரை எனக்கு நான் முன்னாடி வச்சுட்டதுனால நான் எப்போதும் அசைக்கப்படுவதில்லை. அப்போ நமக்கு இந்த பாதுகாப்பு முழுமையா கிடைக்கணும்னா சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறது போல கர்த்தரை நாம எல்லா காரியத்திலையும் முன் வைக்கிறவர்களாக, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. என்னை எந்த காரியமும் அசைக்காது, என்னை எந்த காரியமும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா நான் ஆண்டவரை எல்லாத்துக்கும் எனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன். இது ஒரு காரியம். நம்ம ஆண்டவர் நமக்கு இந்த மாசத்துல முழுமையான வெற்றி பெற்றுக்கொள்வதற்காக அவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. 2வது காரியம் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 91வது அதிகாரத்தினுடைய 1 வசனம் வாசிங்க பார்ப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆண்டவருடைய பாதுகாப்பு நிழல்ல நாம் இருக்கிறோம்னா, சர்வ வல்லவருடைய பாதுகாப்பு நிழல்ல நாம் இருக்கணும்னா உன்னதமானவருடைய மறைவுக்கு வந்துடணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல நாம் இருக்கணும். அவருடைய சமூகம்னா அவரை நம்ம ஆராய்ச்சிக்கிட்டே துதிச்சுக்கிட்டே அவருடைய சமூகத்திலேயே நம்ம இருக்கும்போது எந்த தீமையும் நம்மள அணுகாது, எந்த துன்பமும் நமக்கு நேராது. நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் ஆண்டவர் முறிச்சு போடுவாரு. நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அக்னி அஸ்திரங்களையும் ஆண்டவர் அவித்து போடுவாரு. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். எப்பன்னா அவருடைய சமூகத்துல நாம இருந்துட்டோம்னா. முதல் காரியம் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, கர்த்தரை முன்னாடி வச்சிடணும், எல்லா காரியத்திலையும் அவரை முன்னாடி வச்சிடணும்.
ரெண்டாவது காரியம் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் சமூகத்துல இருக்கணும், அவர் பிரசன்னத்துல இருக்கணும், எப்பயுமே அவருடைய பிரசன்னத்திலே இருந்துகிட்டே இருக்கணும். இந்த ரெண்டு காரியத்தையும் நமக்கு செஞ்சுட்டே இருக்கும்போது அவர் நமக்கு எப்படி அழகா சொல்லியிருக்க பாருங்களேன். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பாதுகாப்புல இருப்பானா. அப்ப அவருடைய பிரச்சனத்திலே நம்ம இருக்கும்போது அவருடைய வல்லமையான பாதுகாப்பு, இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா பாதுகாப்பை விட சிறந்த பாதுகாப்பு ஆண்டவர் நமக்கு தருகிற பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு நிழல்ல நம்ம வந்துடுறோம். ஏசாயா புஸ்தகம் 25வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நமக்கு எதிராக அநேக காரியங்கள் நடந்தாலும் கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில், நம்மளை சுத்தி நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், நமக்கு விரோதமா எழும்பி நமக்கு அநேக மன கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், அநேக வகையில நம்மளை துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். அப்போ இங்க வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா, கொடூரமானவர்களின் சீரல். அவன் நம்ம சீற்றமா அவன் நம்மளை எதிர்த்து நிற்கிறான். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கும்போது, மதில மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கும்போது நீர் ஏழைக்கு பலனும், ஆண்டவர் எப்படி மாறிடுறாராம், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இருக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த மாதிரி ஒரு சீற்றமான சூழ்நிலைகள், நிறைய பேர் நம்மளை சுத்தி நம்மளை வாட்டி வதச்சிக்கிட்டு நிறைய குடைச்சல் பிரச்சனைகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் அந்த நேரத்துல ஏழைகளா இருக்கிற நமக்கு பலனும், ஏழைன்னா அவன் நிறைய பேர் வச்சிருக்கிறான், நான் ஒத்த ஆளா நிக்கிறேன், அதுல ஏழை நானு, காசுல மாத்திரம் ஏழை இல்லை, அவன் எதையாவது வச்சு பெரிய ஆளுங்களை எல்லாம் வச்சு எதையாவது செஞ்சிடலான்னு பாக்குறான், நான் தனி ஆளா நிக்கிறேன், சப்போர்ட் இல்லாம இருக்கிறேன். அப்ப சப்போர்ட் இல்லாம இருக்கிறதுனால நான் ஏழையா தெரிகிறேன். அப்போ எனக்கு சப்போர்ட் உலகத்துல இல்லைனாலும் நீர் ஏழைக்கு பலன், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடன், திடன்னா பலன், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ இந்த பாதுகாப்பை நமக்கு தர்றதுக்கு தான் அந்த ரெண்டு காரியங்களையும் ஆண்டவர் நம்மள செய்ய சொல்லியிருக்கிறாரு. சங்கீதம் 57:1-2 வாசிங்க. நாம இப்ப ஆண்டவரை என்ன கேட்க போறோம்னா, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உண்மையே என் ஆத்துமா அண்டி கொண்டிருக்கிறது, என்னை சுத்தி இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் கடந்து போகும் மட்டும் உம்முடைய சட்டைகளின் நிழல்ல நான் இருக்கணும், தங்கணும், அங்கேயே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிட்டு, எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு இறங்கும், உண்மையே என் ஆத்மா அண்டி கொண்டிருக்கிறது, எனக்கு வேற யாரும் தொட கிடையாது, உண்மை தவிர வேற எனக்கு எந்த பலனும் கிடையாது, உண்மை மாத்திரம்தான் நான் அண்டிக்கிட்டு இருக்கிறேன், நான் வேற எதையும் நம்பி இல்லை, யாரையும் நான் சார்ந்தில்லை, உண்மை மாத்திரம் அண்டிக்கிட்டு இருக்கிறேன். அதனால விக்கினங்கள், என்னை சுத்தி இருக்கிற எல்லா துன்பங்கள், என்னை சுத்தி இருக்கிற எல்லா மனுஷர்களுடைய கோபம், பொறாமை, எரிச்சல், என்னை எப்படியாவது அழிச்சிடணும்னு நினைக்கிற மக்களுடைய எல்லா துன்பமான சூழ்நிலைகள், உலகத்துல எனக்கு காணப்படுகிற பிரச்சனைகள், குடும்ப சூழ்நிலைகள், எல்லா காரியங்களும் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழல்ல நான் அமர்ந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபிக்க போறோம். ஆண்டவரை என்ன உமது செட்டைகளின் மறைவில், என்ன உமது செட்டைகளின் மறைவில் வச்சு பாதுகாத்துருங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அப்படியே சங்கீதம் 61:3-4 வாசிங்க பார்ப்போம். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகமா இருக்கிறீர். ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறார்னா அடைக்கலம். அடைக்கலம்னா பாதுகாப்பு. சத்ருக்கள் நமக்கு எதிராக வரும்போது
நமக்கு பலத்த துருகமா இருக்கிறார். நான் உம்முடைய கூடாரத்தில், அங்கதான் நமக்கு பாதுகாப்பு. ஆண்டவருடைய கூடாரத்துல சதா காலமும் நமக்கு பாதுகாப்பு இருக்கு. நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உங்கள் செட்டைகளின் மறைவிலே வந்து அடைந்து கொள்வேன். இதை சொல்லிதான் நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற உமது செட்டைகளின் நிழல்ல, ஏன்னா எங்களுக்கு உம்மை விட்டா அடைக்கலம் இல்லை ஆண்டவரே, உம்மை விட்டா எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால நாங்க உம்முடைய செட்டைகளின் மறைவுல வரோம், உமது செட்டைகளின் கீழே தஞ்சமாய் வருகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு அங்க பாதுகாப்பை நீர் அருளி செய்கிறவரா இருக்கிறீர். தூங்காமல் உறங்காமல் எப்போதும் எங்களை பாதுகாக்கிறவராய் நீர் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட அந்த பாதுகாப்பை கேட்கலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே எங்களுக்கு பாதுகாப்பை தருகிறவரே, எங்களுக்கு பாதுகாப்பை தருகிறவரே, எங்களை சுற்றி இருக்கிற எல்லா தீங்கிற்கும் எங்களை விலக்கி பாதுகாக்கிறவரே, எங்களை சுற்றி இருக்கிற எல்லா மனிதர்களுடைய காரியங்களுக்கும், எங்களை சுற்றி இருக்கிற எல்லா துன்பத்திற்கும், எங்க சூழ்நிலைகளிலிருந்தும் எங்களை விலக்கி பாதுகாக்க பலமாய் எங்கள் மத்தியில கிரியைகளை நடப்பிக்கும்படியாக உமது சட்டைகளின் மறைவில் எங்களை வைத்து எங்களுக்கு நிழலாய் இருந்து எங்களை பாதுகாக்கும்படியாக எங்க மத்தியில வந்திருக்கீங்களா ஆண்டவரை? உமக்கு நன்றி ஆண்டவரை. சபையை உமது கரத்துல ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரை. சபையை உமது கரத்து நிழல்ல கொண்டு வருகிறோம் ஆண்டவரை. ஒவ்வொரு ஆத்துமாவையும் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் அப்பா உமது கரத்து நிழல்ல கொண்டு வருகிறோம் ஆண்டவரை. உமது சட்டைகளின் மறைவில கொண்டு வருகிறோம் ஆண்டவரை. அப்பா ஒவ்வொரு பிள்ளையும் உமது சட்டைகளின் நிழல்ல கொண்டு வருகிறோம் ஆண்டவரை. அப்பா எங்களுக்கு விரோதமா எழுப்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரை. எல்லா துன்பங்களும் கடந்து போக மட்டும், எல்லா விக்கினங்களும் கடந்து போக மட்டும் உமது சட்டைகளின் நிழல்ல வைத்து பலமுள்ள பாதுகாப்பை எங்களுக்கு அருளி செய்கிறீர. இந்த மாதத்துல எங்களுக்கு நீர் நல்ல பாதுகாவலராய் எங்க மத்தியில நீர் வந்திருக்கிறபடினால உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரை. எங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரை. எங்களை பாதுகாத்து வழிநடத்த போறீங்க ஆண்டவரை. ஆண்டவரை, உலகத்துல யாருமே கொடுக்க முடியாத பாதுகாப்ப எங்க எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி எங்க சூழ்நிலைகளை மாற்றி அப்பா எல்லாம் கடந்து போகும் மட்டும் ஆண்டவரை. அப்பா எங்களை உமது பாதுகாப்பின் வலயத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கீங்க ஆண்டவரை. உமது சட்டைகள் நிழல்ல நீர் எங்க வலது பக்கத்துல நீர் எங்களுக்கு நிழலான பாதுகாப்பா இருக்கிறபடினால வல்லமையான பாதுகாப்புல நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரை. அப்பா நீர் எங்களை உமது கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறீங்க ஆண்டவரை. அப்பா உமது சட்டைகளின் மறைவில் வந்திருக்கிற எங்களுக்கு எப்போதும் ஆண்டவரை பாதுகாப்பு இருக்கிறபடினால உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். மாதா பூராவும் அப்பா எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து அப்பா தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி பாதுகாத்தார்களுங்க ஆண்டவரை. சபை எழும்பட்டும் ஆண்டவரை, ஒவ்வொரு பிள்ளையும் எழும்பட்டும் ஆண்டவரை. உமது செட்டைகளின் நிழல்ல ஆண்டவரை ஒவ்வொருவரும் ஆண்டவரை பஞ்சம் புகுந்திருக்கிற காலத்துல கர்த்தருக்குள்ள பலப்பட ஆண்டவரை, கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்திருக்கிற நாட்கள்ல நாங்கள் பலப்பட்டு ஆண்டவரை கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்பி பறக்கத்தக்கதாக இந்த நாட்கள்ல எங்களை நீர் உருவாக்குவீராக, பலப்படுத்துவீராக, காரியங்களை செய்வீராக. ஒவ்வொருடைய போக்கில வரத்துல வேலையில ஸ்தலங்கள்ல காரியங்கள் எல்லாவற்றிலும் துணை இருப்பீராக. நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிற அப்படின்னால உங்களுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதிருப்பாயாக.